யோ நீங்களாம் சத்தியமாக சோறு தான் திங்கிறீங்களா இல்லை வேற என்னமாவது திங்கிறீங்களாயா? இத்தனை மக்களோட சாபத்தில் விழுந்துட்டு எப்படி உங்களால் ஒரு ஆட்சி பண்ண முடியுது எனக்கு புரியல. திருப்பரங்குன்றத்தில் இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றுவோம்னு சர்வேக்களில் காமிச்சு அந்த சர்வேக்களில் தீபத்துணுதான்றதுக்கு ஒரு எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்காம எதிர்த்தரப்புல இருந்து அதுதான் சர்வேக்கல்ன்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த இடத்துல தீபம் ஏற்றுறதுக்கான உரிமையை வாங்கிக்கிட்டு இப்போ தொழுகை பண்ணுறதுக்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டுருச்சுன்ற ஒரு தீர்ப்பை கொடுக்கறதுக்கு அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் இங்கே வாழவே கூடாதுன்ற அளவுக்கு என்ன உங்களுக்குலாம் அவங்க மேலே வெறுப்பு. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற தர்காவில் அனைத்து நாட்களிலும் தொழுவதற்கு அனுமதி மறுப்பு. ஒரு சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயத்த ஒரு இறைவனை பின்பற்றுற அவங்க நம்பிக்கைக்குரிய ஒரு கடவுளை பின்பற்றுறதுக்கு அவங்க பண்ண வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை கூட இங்கே பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தி நீங்களாம் என்னையா சாதிக்க போறீங்க? தர்காக்கு பக்கத்தில் தான் தீபம் ஏற்றுவோம்னு சொன்னீங்க சரி, ஆனால் இப்போ தொழுக கூட அனுமதி இல்லை. எங்க தொட்டு எங்க வர்றீங்க பார்த்தீங்களா? கடைசியில் அந்த தர்காவே அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற நிலைமைக்கு கூட நீங்க வருவீங்க. அங்கே விலங்குகளை பலியிடக்கூடாது. அங்கே இந்த இடத்துல ஒரு மதுரை வீரன் கோயில் இருந்தா நீ சொல்லிப்பாரு, சொல்ல முடியுமா உன்னால? இஸ்லாமியர்கள் ஒரு சிறுபான்மையினர்ன்றதுனால ஈஸியாக அந்த விஷயத்த சொல்றீங்க. திருப்புறம்ன்ற சம்பவம் நடந்தப்ப இஸ்லாமியர்களே வாயை மூடிட்டு இருக்காங்க. அங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த இந்துக்கள்லாம் ரம்ஜானுக்கு ஒரு பக்கெட் பிரியாணி வரும்ன்றதுனால வாயை திறந்துட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வாயை திறந்தா நீ எல்லாம் சும்மா விட்டுருவியா? துலுக்கனுக்கு எதுக்கடா இவ்வளோ பேச்சு? உனக்கெல்லாம் அங்கே இடம் கட்ட விட்டதே பெருசு. சிக்கந்தர் மொதல் வந்தாரா கந்தர் மொதல் வந்தாரா? ரெண்டு பேர்ல யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுன்னு ரெண்டு மதத்துக்கும் சண்டை மூட்டி விட்டுருப்பீங்க நீங்களா. பிஜேபி ரூல் பண்ற அஸ்ஸாம் ஸ்டேட்ல இஸ்லாமிய மக்களை சுடுற மாதிரியான ஒரு வீடியோவை அஸ்ஸாம் பாஜக தன்னோட அதிகாரப்பூர்வமான சமூக வலைதளத்தில் வெளியிடுது. இப்படி எல்லாருக்குமான அரசியலை கொடுக்க முடியாம ஒரு மதத்துக்கான அரசியலை மட்டும் வெறுப்பு காமிச்சு நீங்களாம் என்னைய அரசியல் பண்ணி நீங்களாம் கிழிக்க போறீங்க. இதுல மத்திய பிரதேசத்தில் 99,152 இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்னைக்கு 92,000 சுச்சமா மாறி இருக்கு. வெக்கமா இல்ல? 7,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூடி இருக்காங்க. எக்கச்சக்கமான குழந்தை தொழிலாளர்கள் உருவாயிருக்காங்க. இந்த பாவத்தெல்லாம் எங்கேயா போய் நீங்களாம் தீக்க போறீங்க? அடிச்சு சொல்றேன், இஸ்லாமியர்கள் மேல நீங்க காட்டுற வெறுப்பை தமிழ்நாட்டில் காலை உண்டி காட்டி போடலாம்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க. நீங்க பேசுற எல்லாத்துக்குமே இஸ்லாமியர்கள் பதில் பேசுவாங்க. அதை வச்சு ஒரு கலவரத்தை பண்ணிப்பலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்கலாம் பதில் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பதில் 1000 இந்துக்கள் இங்க குரல் கொடுப்பாங்க. நீங்க பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட பாஜக வராது.